நேர்களை இப்போது ராகுல் காந்தியுடைய அந்த பயணம் வாட்டர்ஸ் அதிகாரி யாத்ரா ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கிறது. இதனால் ஒரு பெரிய பாதிப்பிற்கு அவங்க உள்ளாயிருக்கிற செய்தி நமக்கு பீகார்லேருந்து கிடைத்திருக்கிறது. அந்த செய்தியில் தொடர் செய்தியை நாம் நேற்று பார்க்கின்ற போது இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் பிரியங்கா காந்தி, மு.க. ஸ்டாலின், அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், இன்னும் வரும் நாட்களில் சரத்பவர், அதே போன்று உத்தவ் தாக்கரே, அந்த ஆளுமைகள் எல்லாம் கலந்து கொள்ளப் போகிற ஒரு செய்தியும் 301 மூலமாக அவர்கள் இதை மறைமாற்றுவதற்கு எடுத்த முயற்சி டோட்டலாக ஃபெயில்டு. அதன் மூலமாக எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி 31 நாட்கள் உள்ளே இருந்தால் அவங்கள டிஸ்குவாலிஃபைடு ஆட்டோமேட்டிக்கலாக இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பாஸ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இருந்த போதிலும் இப்பொழுது வாட்டர்ஸ் அதிகார் யாத்ராவின் மூலம் இந்தியா முழுவதும் பெரும் பரபரப்பு, ஓட்டு திருட்டு என்பது, அதை மாற்றுவதற்கு பாஜக இந்த முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் என்றும் அரசியல் விமர்சகர்கள் சாதுரியமாக அவர்கள் செயல்படுவதாகவும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையிலே ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் வாக்கு திருட்டை நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை, உங்கள் வாக்குகளை அனுமதிக்கப் போவதில்லை என்ற செய்தியை அவர்கள் தொடர்ந்து பீகாருடைய களத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சிகளுக்கு ஆதரவாக மக்கள் வாக்கு செலுத்தினால் அப்போது மட்டும் இப்பொழுது என்ன செய்திகள் வந்திருக்கிறது, பாஜகவினுடைய ரவிசங்கர் பிரசாத் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அவருடைய கருத்தை நம்ம பார்ப்போம். இந்த ராகுல் காந்தி தேஜஸ்வியினுடைய விவகாரமாக எங்களுக்கு பெரிய நெருக்கடி இருக்குது அப்படிங்கிறாரு. அடுத்து சொல்கிறாரு மோடியினுடைய பெயரை கலங்கப்படுத்துவதாக இருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்போது இதில் என்ன ஒரு கேள்வினா, தோழர்களே, அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு எலெக்ஷன் கமிஷனை, இதில் மோடிக்கு செட்பேக் ஆகிறதாக ரவிசங்கர் பிரசாத், பாஜகவினுடைய மூத்த தலைவர், செய்தி தொடர்பாளர், வழக்கறிஞர் சொல்கிறார். அவர் சொல்வதை நாம் இப்போது பார்ப்போம். நீங்கள் ஹிமாச்சல பிரதேசத்தில் வெற்றி பெற்றீர்கள், தெலுங்கானாவில் வெற்றி பெற்றால் மட்டும் ஈஸியை பற்றி நீங்கள் குறை சொல்கிறதில்ல, மற்ற மாநிலங்களில் தோல்வி கண்டீர்கள், ஹரியானாவில் தோல்வி, மகாராஷ்டிராவில் தோல்வி, அப்போ மட்டும் எலெக்ஷன் கமிஷன் டேம்பர் நடத்துச்சு, மேனுப்புலேஷன் என்றெல்லாம் நீங்கள் சொல்கிறீர்களே, இதற்கு என்ன காரணம்? ராகுல் காந்தியும் காங்கிரஸும் வாக்கு பெறாவிட்டால் அதற்கு பாஜக என்ன செய்ய முடியும் என்றும் அவர் தனது குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். மேலும் விவகாரத்தில் அவர்கள் ஊடகத்தை அவமதிக்கிறார்கள் என்றும் கூறியிருக்கிறார். ஒன்றுமே புரியல, ஊடகத்தை எங்கே அவமதிக்கிறார்கள் என்றும் செய்யவில்லை. பெகாசஸ் வழக்குகளில் குற்றச்சாட்டுகள் எழுந்தபோது நாங்கள் எதிர்க்கட்சிகளிடத்தில் உங்கள் மொபைல் ஃபோனை தாங்கன்னு கேட்டோம், அதுக்கும் தரல அப்படின்ட்டும் சம்பந்தம் இல்லாமல் ரவிசங்கர் பிரசாத் பேசுவதை நாம் உணர முடிகிறது. பெகாசஸுக்கு இதில் என்ன சம்பந்தம் இருக்கிறது, ஊடகங்களை இது எங்கே அவமதிக்கிறார்கள் என்றும் தெரியவில்லை. அடுத்து அவர் சொல்கிறார், பீகாரில் பொய்யான குற்றச்சாட்டுகளில் அடிப்படையில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை உருவாக்குவதன் மூலம் எங்களது பொறுமையை சோதிக்கிறார்கள், இவை நாங்கள் சகித்து கொள்ள மாட்டோம் என பதபதைப்பு ஏற்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடியை போல ஒரு பொய் பேசக்கூடிய மனிதரை நான் பார்த்ததே இல்லை என தேஜஸ்வி யாதவ் சொல்கிறார். இப்படியெல்லாம் பேசித்தான் நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டுமா? அவருடைய காலத்தில் இந்தியா செழிப்பானது, சர்வதேச அளவில் பொருளாதார மண்டலத்தில் மிகப்பெரிய தேசமாக மாறியிருக்கிறது. தேஜஸ்வி யாதவ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும். ஏற்கனவே மக்கள் அவருக்கு வாக்கு செலுத்த முன்வரவில்லை. இந்த நிலையில் இது மேலும் அவரை நிராகரிக்க வழி செய்யும். ராகுல் காந்தியுடன் சேர்ந்து கொண்டு தேஜஸ்வி யாதவ் தனது சொந்த கட்சியை தற்போது மூழ்கடித்து வருகிறார் என்கின்ற கவலை பாரதிய ஜனதாவுக்கு ஏற்பட்டிருப்பதை ரவிசங்கர் பிரசாத்துடைய கருத்து உறுதி செய்வதாக இருக்கிறது. அடுத்த செய்தியில் பார்க்குறோம், கோர்ட்டுடைய நடவடிக்கைகளை நேற்று நாம் சொன்னோம். 11 ஆதாரங்கள் மட்டுமல்ல, மீதியும் சேர்க்கணும். என்னெல்லாம் சேர்க்க சொல்லியிருக்காங்க? உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலில் சாந்தி பூஷனில் பிரசாந்த் பூஷனும் கோபால் சங்கர் நாராயணனும் வைத்த அந்த கருத்து இதில் நிறைய வாதத்தில் ஆதார் நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க, மெட்ரிகுலேஷன்
சர்டிஃபிகேட் கிடையாது, பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறதுனால அடிஷ்னலாக எதை சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தா வாட்டர் பில்லு சேர்த்துக்கிடலாம், பாஸ்போர்ட் எடுத்துக்கலாம், பர்த் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம். குறைந்த காலம்தான் இருக்கிறது. இது இந்த குறைந்த காலம் நமக்கு போதாது என்பதையும் இப்பொழுது செய்தியில் வந்திருக்கிறது. ஃபார்ம் பியில் போய் டிஎல்ஓ ஆஃபீஸில் நீங்கள் இனி பார்க்க வேண்டியது இல்லை. அதாவது பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர்ஸை இனி யாரும் பார்க்க வேண்டியதில்லை. ஃபார்ம் 6 நீங்கள் எடுத்து ஆதாரை ஃபோட்டோ எடுத்து ஆதார் நம்பரை அதில் இணைத்து ஒரு வாட்டர் அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு இதை மட்டும் அந்த 11 போட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக நீங்கள் உங்களுக்கு ஓட்டு கிடைச்சிரும் அப்படிங்கிறதையும் இப்பொழுது செய்தி வந்திருக்கிறது. மிக முஸ்லீம்கள் பகுதிகளை டார்கெட் செய்திருக்கிறார்கள். பிஜேபி என்ன சொல்கிறார்கள் என்றால், ஆம், பாகிஸ்தான்லேருந்து உள்ளே வந்திருக்காங்க, பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்கிறாங்க, மியான்மர்லேருந்து ரோஹிங்கியா அவரெல்லாம் ஓட்டு போட முடியாது என்பதை அவர்கள் இப்பொழுது ஒரு கொதிநிலையிலே வெளியே சொல்லியிருப்பதையும் நாம் செய்தியாக உங்களுக்கு தர முடிகிறது. இந்த ஓட்சோரி ஒரு பெரிய அளவில் வியக்கத்தகு மாற்றத்தை அங்கே உருவாகியிருப்பதனால பெருந்திரளான மக்கள் கூடுவது பிஜேபிக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா பிஜேபிக்கு அங்கே ஒரு பவர்ஃபுல்லான தலைவர் கிடையாது. அதே போன்று நிதிஷ்குமார் உடல்நிலை சரியில்லை, மனநிலையும் சரியில்லை. ஆக இது அவர்களுக்கு பெரிய செட்பேக்குங்கிறதான் பாரதிய ஜனதா முகாமிலிருந்து ஏற்படுகிற பெரும் குழப்பமாக இருக்கிறது. அடுத்து என்னன்னா, த ஸ்பெஷல் இன்டென்ஷன் ரிவிஷன், அதாவது எஸ்ஐஆர், அதில் 8 கோடி மக்களில் 65 லட்சத்தை அவர்கள் 8 கோடி கொஞ்சம் கம்மி தான் நீக்கினார்கள். இதில் சர் ஃபுல் ஃபேவர் ஃபார் பிஜேபி என்றும் சொல்லப்படுகிறார்கள். என்ன சொன்னாங்கன்னா, இதை கொண்டு பிஜேபிக்காகவே ஒரு புதியதை தயாரித்திருக்கிறார்கள் என்பதுதான் எதிர்க்கட்சியுடைய குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாமல் ரீடபிள் ஃபார்மேட்டில் எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு இவர்கள் ஒரு இதை வருத்தார்கள். ஆனால் ஈஸி அதை மறுக்கிறது. ரீடபிள் ஃபார்மேட் எங்களிடம் இருந்தால் தவறுகள் நடக்கும் என்றெல்லாம் அவர்கள் உப்பு சப்பில்லாத கதை சொன்னார்கள். 48 மணி நேரத்தில் இதை அப்லோடட் செய்ய வேண்டும் என உச்ச நீதிமன்றம் ஈசிக்கு உத்தரவு போட்டாங்க. அப்லோட் ஆனால் தான் அந்த வெப்சைட்டில் போய் உடனடியாக பார்க்கலாம். நீக்கப்பட்ட காரணங்கள் தேவை. இதில் ஒரு 35 லட்சம் பேர் இறந்து போனதாக, 22 லட்சம் பேர் கள்ள ஓட்டுகளாகவும், அதாவது வேறு இடங்களில் போனதாகவும், மீதி உள்ளவங்க சீட்டிங், இப்படியெல்லாம் 35, 22, 7, 8 லட்சம் என்று ஒரு கணக்கு சொல்லிருக்கீங்க. இதை சொல்லி நீங்கள் நீக்கின ஒவ்வொருத்தனுக்கும் கணக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு தேர்தல் கமிஷனுக்கு கடுமையான உத்தரவை கோர்ட் சொல்லியிருக்கிறது. ஒருவனை நீக்கினா அவன் நான் உயிரோடு இருக்கேங்கிறான். இப்போ அவன் சொல்லும்போது இங்கே பெரிய சிக்கல் ஏற்பட்டுவிடும். ஆகவே நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் காரணம் தேவை. பர்த் சர்டிஃபிகேட், கேஸ்ட், எஜுகேஷன், பாஸ்போர்ட் சில நேரங்களுக்கு ரொம்ப இம்பாசிபிளாக இருக்கிறனால ஆதார் மட்டுமே வைத்து நீங்கள் பதிவு செய்யலாம் என்றும் கோர்ட் சொல்லியிருக்கிறது. நிர்பந்தம் செய்யக்கூடாது. ஹவ் இஸ் நாட் எப்படி அக்செப்டபிள் என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பெயரை நீக்கினால் நாங்கள் இப்போ பிஎல்ஓ கிட்ட பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்லாம் போக வேண்டியதில்லை என்று சொன்ன அந்த உத்தரவு தான் இப்பொழுது வேகமாக செய்யப்படுகிறது. களத்தில் எல்லா எதிர்க்கட்சிகளும் தங்கள் கிராம பஞ்சாயத்து வார்டன் மூலமாக அணுகி மிக வேகமாக ஆதார், வாட்டர் பில்லெல்லாம் இணைத்து இதை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் உதவ வேண்டும் என்ற ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், த காமன் ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் பீன் ரிவீல்டு. இது நாட் ஓன்லி த ஃபேவர் ஃபார் பர்டிகுலர் பார்ட்டி பட் ஆல்சோ த காமன் நோட்டிஃபிகேஷன் ஹேஸ் பீன் இஷ்யூடு. இதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது எல்லோருக்குமான ஒரு செய்தி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் கபில் மற்றும் மனுசிங் சங்வி இவர்களெல்லாம் அந்த விவாதத்தை நடக்கின்ற போது இவர்கள் தனிப்பட்ட நபர்களாக ஒரு வழக்கறிஞர்களாகத்தான் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லா அரசியல் கட்சிக்கும் சார்பாக வாதிடுவர்கள் என்ற கருத்தும் வலிமையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் 65 லட்சம் பேரை நீங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கிறீங்க. 22 லட்சம் பேர் மரணமடைந்ததாகவும் 36 லட்சம் பேர் அவர்கள் டிஸ்பிளேஸ்ட், இன்னும் டூப்ளிகேட்டாகத்தான் இந்த 7-8 லட்சத்தை சொல்லியிருக்கிறீர்கள். ஆகவே இதற்கெல்லாம் சரியான கணக்கை, சரியான காரணங்களை செய்ய வேண்டும். 16 லட்சம் வாக்காளர்களை ஒரே நாளில் பதிவு செய்யலாம்.
இதை ஏன் ஒய்டிட் யூஆர் ரிமூவ் ஏன் பண்ணீங்கிற காரணங்களும் இப்பொழுது வந்திருக்கிறது. இதற்கான காரணங்களை கூறவில்லை என்றால் எந்த கேள்விக்கும் அவர்களால் பதில் இல்லை. 2003 ஓட்டர் ஐடி ஆதார் அக்செப்ட் இப்போ ஏன் மறுக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. ஆதாரை கொண்டு வந்தால் இந்தியா முழுவதுமே உங்கள் கையில் தானேன்னு சொன்னீங்க. எது எடுத்தால் லோன் எடுத்தால் ஆதார், ஸ்கூலில் போனால் ஆதார், கார் எடுத்தால் ஆதார், பேங்கில் நேஷ்னலைஸ்டு பேங்கு, ஓட்டில் லெஜிஸ்லேட்டிவ் கண்டஸ்ட் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுன்னு சொன்னக்கூடிய ஆதாரை இப்போ ஏன் ரிஜெக்ட் பண்ணுறீங்கன்னு திக்கு முக்காடுகிற பல கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். த சஃபிஷியன்ஸ் இப்பொழுது ஆதார் சஃபிஷியன் போதுமானது என்று சொல்லியிருக்கிறது. கிரவுண்ட் லெவலில் என்ன நடக்குது அப்படின்ட்டு போய் பார்த்தா ஆகஸ்ட் 14 சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர், அதற்கு பின்பும் பூத் லெவல் கமிட்டி இந்த 11 டாக்குமெண்ட்ஸில் உதை கேட்டது. தற்போது சுப்ரீம் கோர்ட் ஆதார் மட்டும் போதும் என்று சொன்னது அவர்களுக்கு தாங்க முடியவில்லை. ஆகவே இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜார்க்கண்ட், உத்தராகண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் were given 8 months for this plus the additional 3 months. இவ்வளோ 8 மாதம் கொடுத்தாங்க, அதற்கு பிறகு ஒரு 3 மாதம் கொடுத்தாங்க. ஆனால் இங்கே வெறும் நாட்களே இல்லையே, குறுகிய காலத்தில் எப்படி இதையெல்லாம் சரி செய்ய முடியும் என்ற கேள்வியை இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் எழுப்பியிருக்கிறது. இதற்கிடையில் ரவிசங்கர் பிரசாத் மோடியினுடைய புகழுக்கு பெரும் களங்கம் ஏற்பட்டிருப்பதாக அவர் தனது கருத்தை வைத்திருக்கிறார். இதற்கிடையில் பீகாரில் மு.க. ஸ்டாலின் போனால் அங்கே என்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்ற கேள்வியை பிரசாந்த் கிஷோர் எழுப்பியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், பிரசாந்த் கிஷோர் இதெல்லாம் தேவை கிடையாதுங்க, நீங்கள் பீகாருக்கு வாக்காளர்கள் அதாவது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குங்க, இந்த பேரணியால் உங்களுக்கு என்ன பிரயோசனம் என்று ஒரு ஃபூலிஷ்னஸான ஒரு கேள்வியை கேட்குறார். எப்படின்னா, யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் இந்த வாக்காளர்களுடைய வாக்கு திருட்டு இல்லாத விவகாரம். அப்போ இதே கபலீகரம் செய்கிற போது இதை மேனிப்புலேட் செய்தால் எப்படி ஆட்சிக்கு வர முடியும் என்பது கூட ஒரு அடிப்படை புரிதல் அறிவு கூட இவருக்கு இல்லாமல் இந்த கேள்வி கேட்பதாக இவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. பீகாருக்கு வேலையில்லா திண்டாட்டத்தை தற்போது வேண்டும் என்றால் பிரயோஜனம் இல்லாத மற்ற யாத்திரைகளால் என்ன ஆதாயம் என்று அவர் கேட்டிருக்கிறார். தற்போது வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் 41% மேல் தேஜஸ்வி யாதவ் முன்னிலை பெற்றிருக்கிறதாகவும், நிதிஷ்குமார் 18%, பிரசாந்த் கிஷோர் 15%, பாரதிய ஜனதா 10% என்ற ஒரு தகவலும் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. பிரபல தேர்தி உத்தி வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோருடைய கருத்து ஏற்புடையது அல்ல என்றும் சொல்லப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து கிரிராஜ் கிஷோர், அதாவது மத்திய அமைச்சர், ரொம்ப கடுமையான கருத்தை ராகுல் மீது கிரண் ரிஜிஜு வைத்திருக்கிறார். கிரண் ரிஜிஜு என்ன சொல்கிறார்னா, இது ஒரு தேச துரோகம் என்கிறார். ரொம்ப வித்தியாசமாக பேசுகிறாங்க. ராகுல் காந்தி யூரோப் மற்றும் அமெரிக்கா கூட்டாளிகளோடு கைகோர்த்து கொண்டு இந்தியாவிற்கு எதிராக சதி செய்கிறார். அவர்கள் நாட்டை பலவீனப்படுத்துகிறார்கள். நீதித்துறை மற்றும் தேர்தல் ஆணையம் விதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறுகிறார்கள். அரசின் நாட்டின் நம்பகத்தன்மையை பலவீனப்படுத்த அவர்கள் சதி செய்யும் போது அதன் விளைவு ரொம்ப ரொம்ப அபாயகரமாக இருக்கும் என கிரண் ரிஜிஜு சொல்கிறார். அவர் மத்திய மந்திரி. காங்கிரஸ் தலைவர்கள் இப்படிலாம் இல்லை, இப்போ ராகுல் காந்தி ரொம்ப மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார். இது இந்திய அரசாங்கத்தை சீர்குலைக்க வைக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் என்று அவர் சொல்லிவிட்டு $1 டிரில்லியன் வைக்கப்பட்டுள்ளதாக ஜார்ஜ் சோரஸ் கூறுகிறார். கனடா, அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் பல நாடுகளில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் எல்லோரும் இணைந்து, காலிஸ்தான சக்திகளும் இணைந்துதான் இந்தியாவுக்கு எதிராக இந்த சதியை அவர்கள் அமல்படுத்துகிறார்கள். ராகுல் காந்தியும் காங்கிரஸும் இந்த வெளிநாட்டு சக்திகளோடு இணைந்து செயல்படுகிறார்கள். அவர்கள் நாட்டை பலவீனப்படுத்துகிறார்கள். இது மிகவும் கவலை அளிக்கிறது. ஆனால் பிரதமர் மோடியில் தலைமையில் இந்த நாட்டை யாராலும் சீர்குலைக்க முடியாது அப்படின்ட்டு ரவிசங்கர் பிரசாத் மாதிரி
இவரும் தன் கருத்தை சொல்லிட்டார். ஆக மொத்தத்தில் தற்போதைய நிலையில் பீகாருடைய அரசியல் தேச துரோக அரசியலாக பார்க்கப்படுகிறது. இப்பொழுது அங்கே சாதி சிந்தனைகள் குறைந்து வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது. தற்போது தேஜஸ்வி யாதவுடைய அந்த மூமெண்ட் அவங்க அப்பா இருக்கிற போது முஸ்லீம் யாதவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன் தலித். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு லெவல் இல்லை. பிற்படுத்தப்பட்ட மக்கள், உயர் ஜாதி மக்கள் எல்லாரையும் உள்ளே இணைச்சி சக்ஸஸாக கொண்டு வந்தார் அகிலேஷ் யாதவ். அதை மாதிரி யானை சின்னத்தில் நின்ற இவங்க மாயாவதியும் அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டை கொண்டு வந்தாங்க, இன்க்ளூசிவ்னஸ்ன்னு சொல்கிறது. அதை மாதிரி இப்போ தேஜஸ்வி யாதவ் எல்லா சமூகங்களுக்கும், முஸ்லீம்கள், யாதவ்கள், இன்றைக்கி 17-18% அங்கே இருக்கிற தலித்துகள், 35-36 இடபிள்யூஎஸில் ரெண்டும் சேர்ந்தே ஒரு 60-70% இருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு பீகாரின் வளர்ச்சி என்ற முறையில் போகிறாங்க. சாதி அரசியல் இப்போ இல்லை. சாதி அரசியல் குண்டா ராஜ்யத்தை இனி ப்ரொப்போஸ் பண்ணாலும் இளம் தலைமுறைகளுக்கு மறந்து போயிட்டு, இது நடந்து ஒரு 30 வருஷம் ஆச்சு. இப்போ இளம் தரங்கள் வளர்ச்சி கல்வியை தான் பார்க்குறாங்க. அதனால் இப்போ ராகுல் காந்தியும் தேஜஸ்வியும் முன்னணியில் தான் இருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிஜேபிக்கு ஒரு சரியான முகம் அங்கே கிடையாது. காங்கிரஸ் மாதிரி, கர்நாடகா மாதிரி அல்லது வைப்ரண்ட்டான ஒரு அதாவது துடிப்பான தலைவர்கள் இல்லை, யாரும் நீங்கள் சொல்ல முடியாது. ஆக அங்கே ஒரு சிக்கல் தான் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் உண்மையிலே இந்த போட்டியில் இப்போ என்ன முடிவு வரப்போகுதுன்னா, யார் வெற்றி பெறுவார்கள் என்பது நமக்கு தெரியாது. இந்த டேம்பரிங் மேனிப்புலேஷன் என்று அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொன்ன அந்த குறைந்த நாட்களில் இந்த 65 லட்சம் பேரில் எவ்வளவு பேரை சேர்க்க போகிறாங்க, இதில் எவ்வளவு பேர் வெளியே போனாங்க. ஏன்னா ஆபத்தான போக்கை தேர்தல் கமிஷன் அனுமதித்திருக்கிறது. ஒரு இடத்துல நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 500 ஓட்டு இருக்காங்க, இன்னொரு இடத்துல 55 பேர் இருக்காங்க. எங்கெல்லாமோ நேற்று கூட ஒரு செய்தி பார்த்தோம், டாஸ்மாக் மாதிரி இங்கே இருக்கிற மாதிரி அங்கே குடிக்காரர்கள் குடிக்கக்கூடிய பாருக்கு மேலே ஒரு சின்ன ரூமில் ஒரு அட்ரஸ் இருக்குது. அங்கே போய் பார்த்தா 100 கணக்கில் யாருமே இல்லாத பாட்டில் கிடக்கிற இடத்துல புதிய வாக்காளர்களை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான போக்கு டெமோக்ரஸிக்கு. இதுதான் இன்றைக்கி தற்போது பீகாருடைய செய்தியாக வந்திருக்கிறது. கிரண் ரிஜிஜு, ரவிசங்கர் பிரசாத்துடைய பதட்டம், மோடியை பொய்யர் என்று சொல்கிறார்கள் என்று சொல்வது ஒரு பெரிய இம்பேக்டை உருவாக்கியிருக்கிறது அந்த களத்தில். இதெல்லாம் நாம் ஒரு செய்தியாக பார்க்குறோம். இந்த போட்டியில் மிக அதிக முன்னணியில் தேஜஸ்வி 40% மேல் இருக்கிறார். இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு பொறுப்பில்லாமல் பேசுவதாக தனது ஸ்டேட்மெண்ட்டை கலெக்டிவாக சொல்லாமல் ஒரு பக்கம் பேசுகிற மாதிரி பிரசாந்த் கிஷோர் பேசுகிறார். இதுவும் எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. எல்லாவற்றையும் தாண்டி மக்களை அதிகமாக இந்த பேரணி சென்றடைந்திருக்கிறது. இதில் வழக்கமான செயல் திட்டங்களை அமல்படுத்தும் அமித்ஷா மௌனியாகவே இருக்கிறார். அடுத்த செய்திகளோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி.